உலக வங்கி இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு, அதாவது 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த உலகத்தோட மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 6.7% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உலகமே இந்தியாவை இன்னைக்கு உற்று நோக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வளம் நிறைந்த ஒரு நாடாக இன்னைக்கு இந்தியா இருக்கு. அதாவது மனித வளம் வேணுமா, ரொம்ப ரிஃபைண்டான ஒரு லேபர் இந்தியாவில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மாதிரி உலகத்தில் வேற எந்த இடத்துலையுமே இல்லைன்னே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு உலகத்தில் நம்ம எந்த நாடை வேணால் எடுத்துக்கலாம். அந்த நாடு ஒன்று கடல் சார்ந்து இருக்கும், இல்லை மலைகள் சார்ந்து இருக்கும். நம்ம இந்தியாவில் வளங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி சில மர்மமான இடங்களும் இருக்குது. அந்த மர்மத்துக்கு இன்னும் வரைக்கும் விடையே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிக் வரலாறு யூடியூப் சேனல். நம்ம இந்தியாவில் குறிப்பிட்ட 7 இடங்கள் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. அங்கே இது எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. அப்படி 7 இடங்களை பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் இடம் மேக்னெட்டிக் ஹில்ஸ், அதாவது காந்தமலை, லடாக்ல. இந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஹில் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டியை நீங்கள் நியூட்ரல் போட்டு நிறுத்தி வச்சிங்கனாக்கா வண்டி பின்னாடி போகாது, முன்னாடி போகும். இதை நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோஸாக எடுத்து பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஆச்சரியமாக எப்படி இது நடக்குது, வெயிட்டுக்கு பின்னாடி தானே போனோம், முன்னாடி எப்படி போகுது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் மர்மமாக தான் இருந்திருக்கு. இயற்கை அந்த மர்மமான விஷயத்தை ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மூலமாக கொடுக்குது. நம்ம அந்த காரை பார்க்குற போது அந்த காரு முன்னோக்கி நகர்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பட் இது ஒரு பள்ளத்தாக்கு. ஆக்சுவலி வண்டி கீழே தான் போகுது, பட் நமக்கு மேலே போகிற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் வரைக்கும் இந்த ஸ்பாட் அப்படிங்கிறது ரொம்ப மர்மமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லடாக் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 2, அசாமில் இருக்கக்கூடிய காமக்யா கோவில். இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய பிறப்பு உறுப்பு தான் சிலையா இருக்கு. அதை தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வணங்குறாங்க. வயசுக்கு வராத ஒரு பெண், அதாவது ஏஜ் அட்டம் பண்ணாத ஒரு பெண் இந்த கோவிலுக்கு அந்த கடவுளை மனமாற வேணாங்க அப்படின்னாக்கா அவங்க வயதுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதனால நிறைய பெண்கள் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு இடமா நம்ம இந்தியாவில் பார்க்கப்படுது. 3வது ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ், மிதக்கும் கற்கள். ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய இந்த மிதக்கும் கற்கள் இன்னும் வரைக்குமே எப்படி அந்த கல் தண்ணியில் மிதக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்குது. இப்போ கூட நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டியில் ஒரு மிதக்கும் கல்லை போட்டாங்க அப்படின்னா அந்த கல் கீழே போகாது, அந்த தண்ணியில் மிதக்கும். ராமர் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு கடல் பாலம் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடல் பாலம் இந்த மிதக்கும் கற்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் இமேஜ் நம்ம எடுத்து பார்த்தாலுமே கூட தனுஷ்கோடியில் இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் ஒரு பாலம் இருந்தது தென்படுது அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த மிதக்கும் கற்கள் எப்படி தண்ணியில் மிதக்குது அப்படிங்கிறது புதிராகவே இருக்குது. 4, வில்லேஜ் ஆஃப் ட்வின்ஸ். கேரளாவில் கோஹினி அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கிராமம் அப்படிங்கிறது ட்வின் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கிராமத்தில் நிறைய குழந்தைகள் ட்வின்ஸாக பிறக்கிறாங்களாம். அதோடைய ரேஷியோ எடுத்து பார்க்குற போது 1000 குழந்தைகளுக்கு 48 குழந்தைகள் ட்வின்ஸாக பிறக்கிறாங்களாம். இது எப்படி நடக்குது, ஏன் அந்த ஊரில் மட்டும் இவ்வளோ ட்வின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாத ஒரு புதிராக இருக்குது. இது சம்மந்தப்பட்டு 2016 ஜெர்மனி அண்ட் யூஎஸ்ஏல இருந்து நிறைய சயின்டிஸ்ட்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து எப்படி இந்த ஊரில் மட்டும், இந்த கிராமத்தில் மட்டும் நிறைய ட்வின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல எப்படி இந்த கிராமத்தில் இவ்வளோ ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அடுத்ததா கதவுகள் இல்லா வீடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம். மகாராஷ்டிராவில் சனி சிக்னாப்பூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் வீடுகளுக்கு கதவே கிடையாது. 200 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு பயங்கரமான வெள்ளம். அந்த வெள்ளம் நேரத்தில் ஒரு கல் மிதந்து வந்திருக்கு. அந்த கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அந்த கல்லை தொட்டு பார்த்தா ரத்தம் வருது. ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஸோ அப்போது அந்த ஊர் மக்களுடைய கனவுல சனி பகவான் வந்ததாக சொல்லப்படுது. என்னை தாண்டி இந்த ஊரில் யாருமே உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா
தைரியமாக உங்களுடைய வீடுகளில் கதவுகளை திறந்தே வச்சுக்கோங்க. கதவுகளை இல்லாமல் வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லார் மக்களுமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குங்க அந்த கிராமத்தில் கதவுகளே கிடையாது. சென்னையில் இல்லை காஞ்சிபுரத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அதுதான் மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய பல்லவப்பாறை. இது சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டாரு, அந்த வெண்ணெய் உருண்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அது அப்படியே ஒரு பாறையாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆங்கிலேய காலத்தில் இந்த மாதிரியான மித் ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கியூரியாசிட்டியில் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இதுனா அசால்ட்டு கல், நாங்களாம் எவ்வளோ பார்த்துருக்கோம், இது ஒரு யானையை வச்சு நம்ம தள்ளணும் அவர் மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கல் நகர்ந்துட போகுது அப்படின்னு 3லேருந்து 4 யானைகளை கட்டி இந்த கல்லை இழுக்க பார்த்துருக்குறாங்க. பட் அந்த கல் நகரவே இல்லை. பட் ஸ்டில் அது எப்படி அந்த இடத்துல அப்படியே இருக்குது, இவ்வளவு காலம் ஆகியும் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. மறக்காமல் மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னாக்கா அந்த பல்லவப்பாறையை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இது சார்ந்து ஒரு திரைப்படமும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துச்சு. அதுதான் டிமாண்டே காலனி. என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்க்குற போது 19th சென்ச்சுரியில் ஒரு போர்ச்சுகீசிய பிஸ்னஸ்மேன் டிமாண்டே அவர் பேர். அவர் தன்னுடைய மனைவிக்காக ஒரு வீடு கட்டுறாரு அந்த பர்டிகுலர் இடத்துல. பட் அவங்க மனைவிக்கு புத்தி சுவாதீனம் கிடையாது. அந்த வீடை கட்டி அந்த மனைவி அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, மர்மமான முறையில் அவங்க மனைவி இறக்குறாங்க. ஸோ நம்ம ஒய்ஃபுக்காக ஆசாசியாக அந்த வீட்டை கட்டினமே, அந்த வீட்டில் நம்ம மனைவி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தாங்க முடியாமல் ஒரு சைக்கோவாக மாறி டிமாண்டே அவருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் டிமாண்டே அப்படிங்கிற அந்த போர்ச்சுகீஸ் பிஸ்னஸ்மேனை நிறைய வாட்டி நைட்டில் பார்த்துருக்குறாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் காவலுக்காக வைக்கப்படக்கூடிய நாய்களாக இருக்கட்டும் அண்ட் வாட்ச்மேன்ஸாக இருக்கட்டும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த 7 இடங்களும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான பிளேசஸ். ஸோ இதில் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட நீங்கள் படித்த ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் பல எப்பிக்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் எபிக் வரலாறு சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.